வணக்கம். என் பேர் முத்துவெங்கட்ரான். நான் கோயம்புத்தூர் தங்க நகை தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறேன். நான் இன்றைக்கி எங்களுடைய சங்கத்தினுடைய திருவிழா ஆண்டு விழா 19வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. இங்கு சுமார் ஒரு 19 பேர் தங்களுடைய படைப்புகளை காட்சிப்படுத்த இருக்கின்றார்கள். இன்று தேர்தல் மகாசபை 2025 to 2028 உண்டான தலைவர்களையும் பொறுப்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமின்றி இன்று சிறப்பு ஒரு நிகழ்ச்சியாக எங்களுடைய இளைஞர் அணி 137 பேர் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எப்படி நம்மளுடைய வர்த்தகத்தை சட்டங்களுக்கு உட்பட்டு எப்படி நாம் முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டும், மேலும் பரம்பரை பிஸ்னஸை எவ்வாறு நாம் அதை முன்னோக்கி எடுத்து சென்று மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக சிறப்பு பேச்சாளராக ஆடிட்டர் திரு அரவிந்த் தங்கம் அவர்களை அழைத்து அவர் இன்று சிறப்பாக இந்த ஒரு கருத்தரங்கை நடத்தி இருக்கின்றார்கள். பல நல்ல விஷயங்களை சொல்லி எவ்வாறு குடும்பத்தோடு இணைந்து அவரவருடைய வர்த்தகத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இன்று 14 தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்று, தமிழக முதல்வர் அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரிலே தங்க நகை தொழில் பூங்காவிற்கு அடிக்கல் நாட்டி அதை முன்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார். அவர்களுக்கு மனதார ஒரு பாராட்டுவதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அது மட்டுமின்றி ஒரு 20 நாட்களுக்கு முன்பு மத்திய நிதி அமைச்சர் மற்றும் அனைத்து மாநிலங்களின் நிதி அமைச்சர்கள் ஒன்று சேர்ந்து ஜிஎஸ்டி வரியை குறைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நாங்கள் மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அது மட்டுமின்றி இன்று நுகர்வோர்கள் 2 லட்சத்துக்கு மேலே தங்க நகைகளை வாங்குவதற்கு வாய்ப்பாக இல்லை. ரொக்கமாக கொடுத்து இந்த 2 லட்சம் என்ற சட்டம் போட்டது 4600 ரூபாய் ஒரு கிராம் இருக்கும் பொழுது இந்த சட்டத்தை அமுல்படுத்தப்பட்டது. இன்று தங்கம் ஜிஎஸ்டியோடு சேர்ந்து 12,000 ரூபாய் வந்துவிட்டது. இன்னமும் 2 லட்சம் ரூபாய் தான் நுகர்வோர்கள் ரொக்கமாக கொடுத்து வாங்க வேண்டும் என்றால் மிக சிரமத்துக்கு ஆளாகிறார்கள். அதற்காக இன்று அந்த 2 லட்சத்தை 5 லட்சமாக ஆக்க வேண்டும் என்று மாண்புமிகு நிதி அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைப்பதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், 9 கேரட் நகைகளை மத்திய அரசு அமுல்படுத்தப் போகின்றது ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து. அது இன்னும் அதை ஆராய்ச்சி நிலையிலே இருக்கின்றது. அது ஜனவரி 1ங்கிறது ஜூலை மாதம் அதை அமுல்படுத்தலாம் என்று நாங்கள் அமுல்படுத்தலாம். அதுவரைக்கும் எங்களுடைய எவ்வாறு அதுக்கு செம்பு வெள்ளி அந்த சொக்கத்தங்கத்துடன் வைத்து பல ஆண்டுகள் ஆனாலும் அது எவ்வித கலரோ இல்லை எவ்வித மாற்றங்கள் அந்த உலகத்திலே மாறாமல் இருப்பதற்கு ஆராய்ச்சிகள் செய்வதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேண்டும் என்று கூறி அதை ஒரு 6 மாதம் தள்ளி போட்டு ஜூலை மாதத்திலே அதை அமுல்படுத்தலாம் என்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். ஆக பல தீர்மானங்களை இன்று நாங்கள் நிறைவேற்றி இருக்கின்றோம். இன்று சுமார் இந்த கண்காட்சியும் இந்த விழாவிற்கு 500 நபர்கள் எங்கள் சங்க உறுப்பினர்களும் 100 இளைஞர்களும்